ஏன்ற ரியாக்டண்ட் பீன்ற ப்ராடக்டாக ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் மூலமாக மாறுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி 80 kJ/mol அப்படின்னாக்கா ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 200 kJ/mol அப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இப்போ பியை வந்து ரியாக்டண்ட்டாக வச்சு ஏயை ப்ராடக்டாக வருவதற்கு எவ்வளவு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு எவ்வளவு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பியாக மாறுவது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து ஹீட்டு வந்து வெளியில் வருது. ஓகேங்களா? அப்போ அது வந்து 200 kJ வந்து வெளியில் வருது. நாம் ஏற்கனவே வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியாக ஒரு 80 kJ/mol கொடுத்துருக்குறோம். அப்போ டோட்டல் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா 280 kJ/mol வந்து அதுதான் வந்து பியிலேருந்து ஏவா மாறுவதற்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சப்போஸ் இது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாக்கா நாம் 2 எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அதுதான் ஆன்சராக இருக்க முடியும்.